வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. 92வது வாரம் நடக்க போகுது. ஸோ அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நியூஸஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இன்னைக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் புவருடைய காம்போசிட் இருக்கு, ஹவுஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இது அவ்வளோ பெரிய டேட்டாவானா அவ்வளோ பெரிய டேட்டா கிடையாது. பட் இந்த வீக்குடைய ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிறதுனால இதில் சின்னதாக மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பெரிய லெவலில் ப்ரைஸஸ் மூவ்மெண்ட் இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 7:30 மணிக்கு தான் நமக்கு வந்து கான்ஃபரன்ஸ் போர்டுடைய கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஸோ கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் வரும். அதுக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் ரியாக்ஷன் கொடுத்தது இல்லை, கம்மியாக தான் கொடுத்துருக்கு. ஸோ தட் இப்போ வரக்கூடிய டேட்டா ஒருவேளை பாசிட்டிவாக இருந்தால், இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் யூஎஸ்க்கு ஒரு முக்கியமான நியூஸஸாக இருக்கும். ஸோ இந்த வீக் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஜிடிபி. ஓகே, ஜிடிபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நமக்கு பிசிஇ, பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இது ரெண்டு தான் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸாக அமையும் கம்மிங் வீக்ல. ஸோ நாளை ஸ்பீச் இருக்கு. ஸோ ஸ்பீச்சை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் மார்க்கெட் கொடுத்தாலும் வியாழன் வெளியில தான் நமக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஎக்ஸ்ஒய் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து டவுன் சைடில் தாங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு நம்ம சப்போர்ட் லெவல் எதிர்பார்த்தாலும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு தான் இருக்கிறான். ஸோ இவன் பை ஆயிட்டானா இன்னும் பை ஆகலை. அஃப்கோர்ஸ் இந்த லோவையும் நமக்கு இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. சும்மா வந்து மார்க்கெட் வந்து ஷேடோவாக ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் மார்க்கெட் கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ மார்க்கெட் ஒருவேளை பை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலை ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், இந்த ட்ரெண்ட் லைனே பிரேக் ஆனால் கூட இங்க இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மேலே ஏறிட்டு அரௌண்ட் இந்த ஏரியாலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ப்ரைஸ் திருப்பி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மா மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்மா ஒரு பையிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்கும். எப்படி பார்த்தாலும் நமக்கு 101.80க்கு மேலே அப்படி பாஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல பைக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி அப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மார்க்கெட் போய் நின்றுக்குவான். 103.50 வரைக்கும் வச்சுக்கலாம். அங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மார்க்கெட் போய் நின்றுக்குவான். ஸோ இது நடக்கணும்னா முதல்ல இங்கே பிரேக் அவுட் நடக்கணும். வரக்கூடிய டேட்டா ஐ மீன் இன்னைக்கு கிடையாது, நமக்கு ப்ரைஸ் பிரேக் ஆகி ஹோல்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா வியாழன் வெளியில இது அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பிரேக் ஆகி நிற்கிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல பாட்டம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே இருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங், சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் வந்துட்டு ப்ரைஸ் திருப்பி என்ன பண்ணும், இந்த டாப்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும். 78க்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ணி, அதாவது 78.50க்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ணனா கண்டிப்பாக ஒரு 81, 82 வரைக்கும் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கும் போது மார்க்கெட் இங்கே பிரேக் ஆன மார்க்கெட் இப்போ நல்லா மேலே ரைஸ் ஆகிருக்கான். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நமக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பை ட்ரை எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கம்ப்ரஸ்டான மார்க்கெட். ஒரு டேல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும். இனிமேல் இதோடைய பெரிய டார்கெட் போகுமா அப்படின்னா இல்லை. ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் ஸ்டக் ஆகி நிற்க போது இப்போ திருப்பி அங்கே மேலே போனாலும் டக்குனு கீழே வரும். ஸோ ஒரு கம்ப்ரஸ்டு மார்க்கெட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்டிங் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று பிரேக் அவுட் ஆனாலோ, இந்த ஹை பிரேக் ஆனாலோ அல்லது இந்த லோ பிரேக் ஆனாலோ, இப்போ இருக்கிற இந்த லோ பிரேக் ஆனாலோ 71க்கு கீழேயோ அல்லது 84க்கு மேலேயோ போகும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸை, பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸை மார்க்கெட் கிரியேட் பண்ணும். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பைல தாங்க இருக்கு. ஓகே, ட்ரெண்ட் வந்து இப்போ பைல் மாறி இருக்கான். ஒருவேளை ப்ரைஸ் கீழே வந்தால் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 28 பக்கமாக வரும் பொழுது ஒரு பை எடுத்து திருப்பி மார்க்கெட் போகும். இல்லை ஒரு 30.80
பக்கமா பிரைஸ் வந்து மேலே போனான்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்கு. இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்டர்மீடியேட்ல இருக்கும். இங்க போனா கீழே வரும், அல்லது இங்க போனா மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணா கூட நல்லா ரீடெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் திருப்பி ஒரு மேலே போகிறதுக்கான பாசிபிள் கிடைக்கும். இதுவுமே ஒரு நல்ல சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்லேருந்து தான் ப்ரைஸ் வந்து மேலே நல்லாவே புஷ் பண்ணியிருக்கு. இப்போ வரக்கூடியது ஒருவேளை ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறான் அப்படின்னா இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக எடுத்துக்கணும். ரைட், இது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இப்போதைக்கு, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டுக்குள்ள வருவான். இது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் மாதிரி தான் நடக்கும். எப்படின்னா இப்படி போயிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்துட்டு ஒரு எக்ஸ்பேன்ஷன் இப்படி கீழே வந்துட்டு திருப்பி பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். அரௌண்ட் 28.5லேருந்து ஒரு 28 வரைக்கும் மார்க்கெட் வரும்போது ஒரு சப்போர்ட் ஜோனாக மார்க்கெட்டில் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் அந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனே ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 30.80 போகும்போது எடுக்கிற செல் நமக்கு இது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சராக முடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். 30.5 கூட வச்சுக்கோங்க, 30.80 கூட வேணாம். 30.5 வந்து மார்க்கெட் ரீச் ஆயிட்டாவே நம்ம அங்கே மார்க்கெட் திரும்புதா அப்படிங்கிற சான்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்யூரேட்டாக ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸில் ப்ரைஸ் முன்கூட்டியே திரும்பிச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இறங்கும்போது வெயிட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்தால் பை ட்ரை பண்ணலாம், மேலே போனால் செல் ட்ரை பண்ணலாம். இன்டர்மீடியேட்ல பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு டர்ன் கிடச்சிச்சினாலும் பை பண்ணலாம். ஏன்னா பை சைடில் தான் மார்க்கெட் நிறையா வாய்ப்புகள் இருக்கும். செல் சைடில் வந்து எது செட்டப்ஸ் வந்து சரியா இல்லை. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டாப்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த டாப் இன்னொரு முறை பிரேக் ஆகுமா, இந்த ஹை பிரேக் ஆகுமா அப்படின்னா சான்சஸ் வந்து ஹையராக தான் இருக்கு. மார்க்கெட் பிரேக் பண்ணால் நமக்கு இன்னொரு நல்ல ஃபால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸும் இருக்கும். ஓகே, ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரைடே மார்க்கெட்லேயே கூட சொல்லியிருந்தோம், இது பிரேக் ஆகும்போது மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்டை கீழே கொடுப்பான், அங்கே வந்து பை எடுத்துக்கலாம், இங்கே போய் சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கான். இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 2490 இந்த லெவல்ஸ்க்கு வரணும். அவ்வளோதான். இந்த லெவலுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆனால் மட்டும்தான் நம்ம பை ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். கோல்டு, சில்வர், ஆயில் எதில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் தெரியாது, ஏன்னா ப்ரைஸ் இன்னும் கீழே வரல. வந்து மார்க்கெட் டேர்ன் ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல ஒரு பை ட்ரை பண்ண முடியும். இது பை ட்ரை பண்ணோம்னா இந்த லைஃப் டைம் ஹைக்கு ஒரு டார்கெட்டாக வைக்கலாம். இது வந்து கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து எடுக்கும்போது இதை ரீச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இம்மிடியட் ரியாக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ பிரேக் ஆகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஜஸ்ட் பிரேக் தான் ஆகுது. திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அலைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆஸ் பர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணமாக இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கீழே இருந்து இதை வந்து இப்படி ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் கூட நமக்கு ட்ரெண்ட் லைன் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கீழே வரும்போது அரௌண்ட் 500லேருந்து 490க்கு மார்க்கெட் வந்து எது ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுறானோ ரீச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல டேர்னிங் பை சைடில் மார்க்கெட் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரெச்சஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க. கீழே வரும்போது பை கிடைச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பை ட்ரை பண்ணுங்க. அந்த பைக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம மேலே செல் எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டான பையிங் தான். இது வந்து ஒரு ட்ரெண்டிங் பை தான். ஆனால் இது வந்து ஒரு பாட்டம்ல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போதானா இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பிரேக் ஆனதுக்கான ரீடெஸ்ட் பாயிண்டா மட்டும்தான் இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து லைஃப் டைம் கையை பிரேக் பண்ணி ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு போவானா வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்க சான்சஸ் உண்டு. அதிகபட்சம் போனால் நமக்கு வந்து 2560லேருந்து 2570க்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்கே சப்போர்ட் எடுத்தாதான். ஒருவேளை ப்ரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆக வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இம்மிடியேட்டாக ஒரு பை கிடைக்க சான்சஸ் இருக்கும். அது வந்து ஒரு இன்டர்மீடியேட் பையாக தான் இருக்கும். அதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 520 வரைக்கும் போவான். அவ்வளோதான். அங்கே போய் திருப்பி நம்ம செல் தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை மட்டும் இப்போ மார்க்கெட் கோல்டு வந்து பிரேக் பண்ணிட்டான்.
ஒருவேளை இப்போ நம்ம இந்த பேசிட்டு இருக்க இந்த பாயிண்ட் எதுவுமே நடக்கல, மார்க்கெட் டைரக்டா வந்து இந்த லைஃப் டைம் ஹையை வந்து இப்போ போய் பிரேக் பண்ணிட்டான். ஓகே, நேராக போய் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்றது, இதே மாதிரி ஒரு நல்ல ஃபாலை நம்ம பிடிக்கலாம். இப்போ இந்த லைஃப் டைம் ஹைக்கு போறதுனால நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம், இந்த லெவல்ஸ் வந்து நிற்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை பிரேக் பண்ண உடனே நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஏதாவது ஒரு நல்ல செல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்டில் எடுக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல மார்க்கெட் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்கும். பட் வெயிட் பண்ணி இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்பும் போது மட்டும் நம்ம பை ட்ரை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டாக இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டான், டைரெக்டாக வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணாலும் இம்மிடியேட்டாக திருப்பி ப்ரைஸ் பை பண்ண ட்ரை பண்ணும். எந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டு பண்ணுங்க. ட்ரெண்டு பைல தான் இருக்கு. எடுக்கக்கூடிய செல் அப்படிங்கிறது கரெக்ஷன் செல். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் செல் சொல்லாமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்படின்னா இப்போ சொல்லும்போது நிறைய பேருக்கு இது வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது, புரிய மாட்டேது அப்படின்றீங்க. அதனால இனிமேல் கிளியராக ட்ரெண்டிங் பேஸில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் மட்டும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் யோசிச்சு வச்சுருக்கோம். அதனால நல்லா இந்த இடத்துக்கு வந்தால் இது வந்து ட்ரெண்ட் பை தான். அதனால நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது பை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு லைவ்ல நம்ம நிறையா டிஸ்கஷன் பண்ணலாம், பேசலாம். தேங்க்யூ.